Hi friends, welcome to Amma Samayal. இன்னைக்கு Mee Kering Tomyam எப்படி பெரட்டலாம்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் ஊத்திக்குங்க. காஞ்ச உடனே போட்டுக்குங்க. பூண்டு போட்டு வதக்குங்க. வெட்டி வச்ச வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. லெமன் கிராஸ் சேர்த்துக்குங்க. தக்காளி பழம் சேர்த்துக்குங்க. தொம்யாம் பேஸ்ட் போட்டுக்குங்க. இந்த தொம்யாம் பேஸ்ட் சூப்பர் மார்க்கெட்ல இருக்கும். இதை நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வதக்குங்க. அரைச்சி வச்ச சில்லி பேஸ்ட்டை சேர்த்துக்குங்க. கோழியும் ப்ரான்ஸும் சேர்த்துக்குங்க. தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க. சிக்கன் சீசனிங் சேர்த்துக்குங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்குங்க. இதில் டோஃபு பஃப் சேர்த்துக்குங்க. வெட்டி வச்ச ஃபிஷ் கேக்கை சேர்த்துக்குங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிண்டி விடுங்க. இதை நம்ம ட்ரையாக ஸ்டர் ஃப்ரை பண்ணுறோம், அதனால கிண்டிக்கிட்டே இருங்க, இல்லாட்டினா அடி பிடிச்சிரும். அடுத்தது நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம். மலேசியாவில் இந்த நூடுல்ஸ் பேர் மீ கெரிங்னு சொல்லுவாங்க. நூடுல்ஸ் ஸ்டர் ஃப்ரைக்கு எப்படி நம்ம மேகி மீயை அவிச்சு வச்சுக்குவோமோ அதே போல் அவிச்சு வச்சுக்குங்க. ரொம்ப அவிச்சிடாதீங்க, ஏன்னா இதை நம்ம சட்டியில் போட்டு வேற வேக வைப்போம். இதில் காஃபிர் லைம் லீவ்ஸை சேர்த்துக்குங்க. ஊசி மிளகாவை சேர்த்துக்குங்க. ரெட் சில்லி ஒன்று சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. நீங்கள் 2 கரண்டி பாய்ச்சிக்கிட்டிங்கன்னா கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வெட்டி வச்ச பொரிச்ச முட்டையை சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க. மீ கரிங் தொம்யாம் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ருசியாக இருக்குல்ல. இந்த டிஷ்ஷை எல்லா ட்ரை நூடுல்ஸ்லையும் செய்யலாம். நீங்கள் ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த நூடுல்ஸ் ஸ்டர் ஃப்ரையை நீங்களும் வீட்டில் சமைச்சு பாருங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.